இப்படியே சில காலம் ஓடியது. 10ஆம் நாள் மட்டும் தான் ரசூல்லா நோன்பு வைத்துக் கொண்டு இருந்தார்கள். ஆஷுரான 10 தான், அந்த ஒரு நாளில் தான் நோன்பு வச்சாங்க. மூமின்களும் அந்த ஒரு நாளில் தான் நோன்பு வைத்தார்கள். ரசூல்லா மரணம் அடைவதற்கு முன்பு இறுதி காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஏன்னா வஹி என்பது படிப்படியாக தான் நமக்கு வரும். அது அல்லாஹ் அதில் ஒரு ஹிக்மத், ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறான். அது குறித்து தனி செய்தி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதியில் சொன்னாங்க, யூதர்களுக்கு நம்ம மாறு செய்யணும். அவங்களும் 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறாங்க, நாமும் 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறோம். ஆனால் இந்த நாளை நம்ம நோன்பு வைத்தே ஆகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு யூதர்களை விட நாம் தான் அதிக தகுதி படைத்தவர்கள். நபிகள் நாயகம் சொன்னது, அவர் சொன்ன ஏகத்துவ கொள்கையில நாம தான் இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் மத்தியில் பரப்பிய தௌஹீத் என்கிற ஏகத்துவ கொள்கையில நாம் இருக்கிறோம். யூதர்களை விட மூசாவிற்கு உரிமை கொண்டாடுவதற்கு நாமே அதிகம் தகுதி பெற்றவர்கள். நாம் அந்த நாளில் நோன்பு வைத்தே ஆகணும். அப்ப யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் முன்னால ஒரு நாள் 9ஆம் நாள் நம்ம நோன்பு வைப்போம். ரசூலுல்லாஹ் இறுதி ஆண்டில் சொன்னார்கள், லைன் பகைத்து இலா காபிலின், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ல அசூமன்ன தாசியான், 9வது நாள் நோன்பையும் சேர்த்து வைப்பேன். 9, 10 2 நாள் வைப்பேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆனால் அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இல்ல, மௌத்தாயிட்டாங்க. நபிகள் நாயகம் நோன்பு வைத்தார்கள் என்று பார்த்தால் முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாளில் மட்டும்தான் வைத்தார்கள். 9வது நாள் ரசூலுல்லாஹ் வைக்கல, வைப்பதற்கு முன்பே மௌத்தாயிட்டாங்க. ஆனால் தன் மரணத்திற்கு முன்பே நபிகள் நாயகம் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ஆம் நாள் நோன்பையும் சேர்த்து வைப்போம். 9, 10 மாற்றம்ங்கிறது எப்படி செய்யணுங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல. யூதர்களுக்கு மாறு செய்யணும். எப்படி மாறு செய்யறது? அவன் நோன்பு வைக்கிறான், நம்ம நோன்பு வைக்காம விட்டுறணும், அப்படி அல்ல. நாம 10ஆம் நாள் நோன்பு விட்டுறக்கூடாது, வைக்கணும். யூதர்களுக்கு மாறு செய்வதற்கு முன்னால் ஒரு நாளை சேர்த்துக்கணும், 9, 10. இந்த அடிப்படையில் 2 நோன்புகளை நோக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா தினம் 10ஆம் நாள் இந்த ஆஷுரா நோன்புன்னு சொன்னாலும் 9, 10 இரு நோன்புகள். இந்த இரு நோன்புகளுக்கு அல்லாஹ் நமக்கு தருகிற பரிசு ஓராண்டு பாவத்திற்கு பரிகாரமாக அமையும். அந்த வகையில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நோன்பாக இருக்கிறது. இந்த